Hi friends, welcome back to our channel TNPC Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சிலபஸ்ல யூனிட் 2ல சொல் அகராதி அப்படிங்கிறதுல இருக்கிற ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லிற்கிணையான வேறு சொல் அறிதல், பொருள் தரும் ஓர் எழுத்து, பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக. இது எல்லா டாபிக்கு கீழே வர்ற ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஷின்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சொல்லகராதிங்கிற டாப்பிக்ல இருந்து 15 கேள்விகள் கேட்குறாங்க. கண்டிப்பாக இதிலிருந்து 2 or 3 கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? ஸோ இதில் இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் நான் கன்சல்டேட் பண்ணி ஒரு 50 கொஷின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் 50 கொஷின்ஸ் போடுறேன். ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி கொஷின்ஸ் வரும், எந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், இரு பொருள் தருக. இரு பொருள் தருக அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் கொஷின் படி. படி அப்படின்னா படிக்கட்டு, படித்தல். ஓகேவா? புத்தகம் பாடுதல் வராது, படித்தல் வரும், நூல் வராது, புத்தகம் வரும், மாடிப்படி வராது. ஓகேவா? ஸோ படிக்கட்டு, படித்தல், இதுதான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், பின்வரும் சொல்லுக்கு இரு பொருள் தரும் சரியானவற்றை தெரிவு செய்க. நகை. நகை அப்படின்னா சிரிக்கிறது. சிரிக்கிறதுன்னு ஒரு ஆன்சர் வரும். இன்னொன்று நம்ம பெண்கள் அணியும் அணிகலன், ஆபரணம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, புன்னகை, ஆபரணம். தேர்ட் கொஸ்டின், கூவல். இரு பொருள் தருக. கூவல். கூவல் அப்படின்னா நீர்நிலை, பள்ளம் அப்படிங்கிறதா ஆன்சர். ஓகேவா? அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. தண்டருள் என்ற சொல்லின் பொருள். தண்டருள் அப்படின்னா தன்மை அப்படின்னா குளிர்ந்த அப்படின்னு பொருள். அருள் அப்படின்னா கருணை. ஸோ சொல்ல பிரிச்சு பாருங்க. தண்டருள், தன்மை கூட்டல் அருள். ஓகேவா? ஸோ ஆன்சர் குளிர்ந்த, கருணை. அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. திங்கள். திங்கள் அப்படின்னா மாதம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, நிலவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நிலவு அப்படிங்கிறது ஆப்ஷன். அடுத்து சொல் பொருள் பொருத்துக. விச்சை, ஈயில், பருதி, வெறுப்பு. ஸோ இப்படி சொல் பொருள் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு எது ஈஸியான ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் தெரியுமோ அதை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணும். ஸோ நமக்கு தெரியும் பருதி அப்படின்னா சூரியன் அப்படின்னு தெரியும். ஓகேவா? பருதி அப்படின்னா கதிரவன், சூரியன். ஸோ சிக்கு ஆப்ஷன் 1. சிக்கு ஆப்ஷன் 1 எங்க இருக்கு அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ இதுதான் ஆன்சர், ஃபோர்த் ஆப்ஷன். அதுக்கப்புறமா அடுத்த இதை நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். வெறுப்பு அப்படின்னா மலை. வெறுப்பு அப்படின்னா ஆப்ஷன் 4க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2, டி. டிக்கு 2. அடுத்து இயில் அப்படின்னா கொடுத்தல். ஓகேவா? ஈயில் அப்படின்னா கொடுத்தல். விச்சை அப்படின்னா கல்வி. இந்த ரெண்டும் நமக்கு தெரியாது, கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படின்னா நம்ம தெரிஞ்ச ஆன்சரை வச்சு தெரியாத மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து உரு. இச்சொல்லின் பொருளை தேர்வு செய்க. உரு அப்படின்னா அழகு. ஓகேவா? உரு அப்படின்னா அழகு. அடுத்த கொஸ்டின், சொல்லையும் பொருளையும் பொருத்துக. பொக்கிஷம், பரி, சிங்காரம், சூரன். பொக்கிஷம் அப்படின்னாவே நமக்கு தெரியும் செல்வம். பொக்கிஷம் அப்படின்னாவே செல்வம். ஸோ ஏக்கு ஆப்ஷன் 4. 4 எங்க இருக்கு? ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டி. 4 ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி. பரினா குதிரை, அது உங்களுக்கு தெரியும் ஒரு சிலருக்கு. பிக்கு 1, ஆப்ஷன் 1. சிங்காரம், சிங்கார சென்னை, அழகான சென்னை அப்படின்னு சொல்றோம். சிக்கு 2. சூரன் அப்படின்னா வீரன். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடு. ஸோ ஒரு பொருள் தரும் பல சொற்கள், ரெண்டு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டுமே ஒரே மீனிங்கை தரணும். ஓகேவா? அணி, வனப்பு, இந்த ரெண்டுமே ஒரே மீனிங்கை தருது. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து சூம்பல், சிவியல், அழியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஸோ சூம்பல், சிவியல், அவியல் அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா இளம் பயிர் வகையா, மணி வகையா, கெட்டுப்போன காய்கனி வகையா, கெட்டுப்போன பிஞ்சு வகையா. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல அந்த பாடத்தை படிச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். கெட்டுப்போன தமிழ் புக்கில் ஏதோ ஒரு லெசன்ல இது இருக்கு. காய்கனிகளுடைய
இளம் பிஞ்சு வகை அதெல்லாம் இருக்கு. ஸோ கெட்டுப்போன காய்கனி வகை தான் ஆன்சர். ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக அப்படின்னா கடல் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சர்னா முன்னீர் பவ்வம். வாரணம்னாலும் கடல் தான் வரும். ஆழினா கடல், சக்கரம்னா அந்த ஆப்ஷன் வராது, வேலி ஆறல் வராது. ஸோ வாரணம்னாலும் கடல் தான், ஆழினாலும் கடல் தான். அடுத்து சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. சொல்லுதல் அப்படின்னா செப்புதல்னாலும் சொல்லுதல் தான், இயம்பல் விளம்புதல் இந்த மூணுமே வந்து சொல்லுதல் அப்படிங்கிறோட மீனிங் தான். தூய்த்தல் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லுதலுடைய தவறான பொருள். நம்ம வந்து கொஷினை வந்து கரெக்டாக படிக்கணும். என்ன கொஷின் கேட்டிருக்கோம் சொல்லுதல் அப்படின்னு நம்ம செப்புதல்ங்கிறத டிக் பண்ணிடக்கூடாது. ஸோ கேர்ஃபுல்லாக ஆன்சர் கொஷின் என்ன ஆன்சர் என்னங்கிறத கரெக்டாக பார்க்கணும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மாதங்கம், வாரணம், களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் யானை. களிறுனா நமக்கு தெரியும் யானை. ஸோ வாரணம்னாலும் யானை. ஓகேவா? அடுத்து ஸோ ஆன்சர் வந்து யானை. அடுத்து சொல்லின் பொருளறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிந்து எழுதுக. ஸோ கான் அப்படின்னா பாருங்க, இது எல்லாமே நாலுமே வித்தியாசமான வேர்ட்ஸாக இருக்கு. நான் அதுக்கு மீனிங் போட்டிருக்கேன் சைடில் பாக்ஸில். கான் அப்படின்னா காடு, அரண் அப்படின்னாலும் காடு தான், வல்லை அப்படின்னா வலிமை பெருங்காடு, நச்சரவம் அப்படின்னா நச்சரவம்னா நச்சு, அரவம் அப்படின்னா பாம்பு, நச்சுனா நஞ்சுடைய. ஸோ நஞ்சுடைய கொடிய பாம்பு நச்சரவம். ஸோ பொருந்தா சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே வந்து காடுங்கிற மீனிங் தருது. நச்சரவம் அப்படிங்கிறதா பொருந்தா சொல். அடுத்து பொறுத்துக. வன்மை, மேதை, புரை, மெய். ஓகேவா? வன்மை அப்படின்னா மேதைனா உங்களுக்கு தெரியும். மேதைனா அறிவு நுட்பம், அறிவு மேதை, மேதைன்னு சொல்றோம். ஸோ ஆப்ஷன் பிக்கு 2, பிக்கு 2 வந்து 2ல் இருக்கு. ஸோ அடுத்து மெய் அப்படின்னா மெய்னா என்னன்னு சொல்லுவீங்க? மெய்னா உடல். ஸோ டிக்கு 1, டிக்கு 1 வந்து இந்த 2ல் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். வன்மை அப்படின்னா ஈகை. வன்மைனா கொடைத்தன்மை, கொடுக்கிறது. வன்மைனா ஈகை. மேதைனா அறிவு நுட்பம். புரை அப்படின்னா குற்றம். சிக்கு 4, டி மெய்னா உடல். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து சொல் பொருள் பொறுத்துக. முகில், காலன், மெத்த, சேகரம். ஸோ முகில்னா உங்களுக்கே தெரியும் மேகம். ஏக்கு ஆப்ஷன் 3 2ல் இருக்கு. காலன் அப்படின்னா யமன் தெரியும், பிக்கு 4, பிக்கு 4 இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி. மெத்த அப்படின்னா மிகவும், சிக்கு 1. சேகரம் அப்படின்னா கூட்டம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பொறுத்துக. பொலம், கல், மல்லல், செரு. பொலம் அப்படின்னா அழகு. கல் அப்படின்னா கல்னா மலை. மல்லல் அப்படின்னா வளம், மல்லல்னா வளம். செருனா வயல். ஓகேவா? ஆப்ஷன் பி. அடுத்து சொல் பொருள் பொறுத்துக. ஈரம், நாணம், முழவு, செஞ்சொல். செஞ்சொல் அப்படிங்கிறதுல தெரிஞ்சிருச்சு, செம்மையான சொல், திருந்திய சொல். ஸோ டிக்கு 2, ஆப்ஷன் 2 வந்து வந்துடும். அடுத்து வந்து முழவுனா இசைக்கருவி. முழவுங்கிறது இசைக்கருவி. நாணம்னா வெட்கம், உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். நாணம்னா வெட்கம். ஈரம்னா இரக்கம், ஈரமான மனசு அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ இரக்கமான மனதுடையவர்கள், ஈரம்னா இரக்கம். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. நல்கினால், நல்கினால் அப்படின்னா கொடுத்தாள். ஸோ அதுதான் மீனிங். இருபொருள் தருக. அணி, அணினா அழகு, அணிகலன். ஓகேவா? கரெக்டா மீனிங் பார்த்து எழுதணும். அடுத்து கோனா என்னது? கோனா அரசன். பாடல் அணிந்துகொள் வராது. கோ அமைச்சர் வராது. அழகு அணிகலன் தான் கரெக்டா வரும். அடுத்து இருபொருள் தருக. தாரணி, தாரணி அப்படிங்கிறது கரெக்டான எனக்கு தெரியல. தரணி தான். தரணினா வையம் உலகம்னு வரணும். இங்க மிஸ்டேக்காக இது கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல, இது என்னன்னு தெரியல. ஆனா தரணி அப்படின்னா வையம் உலகம் அப்படின்னு வரும். அடுத்து இருபொருள் தருக. தலை, தலை அப்படின்னா முதன்மை, சிரம். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து இருபொருள் தருக. நிறை, நிறை பார்த்தீங்கன்னா சால்பு, எடை. சால்பு, எடை. சார்புன்னு இருக்கு, அதை டிக் பண்ணிடக்கூடாது. 2 ஆப்ஷன்ல சார்பு சார்புன்னு இருக்கு, ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் சால்பு, எடை. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து சொல் பொருள் பொறுத்துக. தீர்வன, உபசமம், ஓர்தல், திறத்தன. ஓகேவா? ஸோ இதில் என்னன்னா கரெக்டாக பார்க்கணும், எதுக்கு என்ன ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்க்கணும். ஏக்கு பார்த்தீங்கன்னா 3, தீர்வன தீந்து போகிறது. ஸோ தீர்ந்து போகிறது அப்படிங்கிறத பிறகு நீங்குபவை. ஏக்கு 3.
உவசமம். உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல். உவசமம்னா அடங்கி இருத்தல். ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு. திறத்தன. திறத்தனா தன்மையுடையன. தீர்வன வேற, திறத்தன வேற. தீர்வனா தீர்ந்து போச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தீர்ந்து போறது வந்து நீங்குபவை. திறத்தன அப்படின்னா தன்மையுடையன. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். பண் எனும் சொல்லுக்கு இணையற்ற சொல். பண் அப்படின்னாவே இசை. ஸோ இசை, ஓசை, பாடல் எல்லாமே ஒரே மீனிங். இணையற்ற சொல்னு கேட்டிருக்காங்க. ஸோ இணையற்ற சொல் அப்படிங்கிறது பனி. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. கிணறு. கிணறுனா கேணி. கரெக்ட். ஆப்ஷன் ஏ கரெக்டு. சித்தம்னா உள்ளம். கரெக்டு. ஆழினா கடல். கரெக்டு. ஊழினா உலகம் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி வந்து தப்பான ஆன்சர். ஊழினா நெடுங்காலம், முடிவு காலம். அதான் ஒரு ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு ஆன்சர். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதழ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதழ் அப்படின்னா நாளிதழ், உதடு. இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நாளிதழ், உதடு. ஓகேவா? வெறுப்புனா மலை, வனப்புனா காடு, பொறுப்புனாலும் மலை வரும். ஓகேவா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அடுத்த கொஸ்டின். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? தன்மை. தன்மைனா குளிர்ச்சி. ஸோ யாண்டு என்ற சொல்லின் பொருள். யாண்டுனா எங்கு. எனது கிடையாது, எது கிடையாது, எவ்வளவு கிடையாது, எங்கு. அடுத்து கிளை என்ற பொருளை கொண்ட சொல். கிளைனா மரக்கிளை, கிளை. ஸோ அந்த கிளைக்கு வந்து கொம்பு. ஸோ புலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலைனா சாளரம், கான்னா காடு, அசும்புனா சேறு, கிணறு. ஸோ கிளை என்ற பொருளை கொண்ட சொல் கொம்பு. அடுத்து பொறுத்துக. வித்து, களை, ஈன, நிலன். ஓகேவா? வித்து அப்படின்னா விதை. ஏக்கு 2. களைனா வேண்டாத செடி. ஈன அப்படின்னா பெற. நிலன் அப்படின்னா நிலம். ஸோ ஆப்ஷன் ஏ. உரு என்ற சொல்லின் பொருள் அழகு. மாலை. ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். மாலை அப்படின்னா பூமாலை, மாலை பொழுது. மாதம் வராது, நேரம் வராது, அணி வராது. அடுத்து சரியான பொருள் தரும் ஓரெழுத்தொரு மொழி. தேனா தேடுதல், ஏனா ஏற்றம், மீனா வான். ஸோ சரியான பொருள் பார்த்தீங்கன்னா மீ. மீனா வான். மீனா உயரம். எக்ஸ்கியூஸ் மீ. அடுத்து ஓரெழுத்தொரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தேர்வு செய்க. பை, மே, வை, தூ. தூ அப்படின்னா உன். ஓகேவா? தூ அப்படிங்கிறதுக்கு வந்து உன் அப்படின்னு வரும். பை அப்படிங்கிறதுக்கு வந்து இளமை, பைந்தமிழ், இளமையான தமிழ் நம்ம சொல்றோம்ல. ஸோ பைக்கு இளமை, தூணா உன். மே அப்படிங்கிறதுக்கு அன்பு, வை அப்படிங்கிறதுக்கு புல். ஸோ ஆப்ஷன் டி. சிதவல் இச்சொல்லின் பொருள். சிதவல் அப்படிங்கிறதுக்கு தலைப்பாகை. இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து ஆழி இரு பொருள் தருக. ஆழின்னு என்னது? கடல், மோதிரம். அடுத்து விசும்பு, துளை, கனல், களிறு, மறுப்பு. ஸோ விசும்புனா தெரியும். விசும்புனா வானம். ஏக்கு 4 ஆப்ஷன். களிறுனா யானை. ஸோ டிக்கு 3 வந்துடும். மறுப்புனா தந்தம். இதெல்லாம் ஈஸியான தெரிஞ்சது. ஈக்கு வந்து 1. ஸோ ஆப்ஷன் ஏ. கனல்னா நெருப்பு. கனல்னா நெருப்பு. துளைனா துலாக்கோல். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். களை இரு பொருள் தருக. களைனா பயிருடன் வரும் புல் பூண்டுகள். அடுத்து களை அழகு. ஸோ ஆப்ஷன் ஏ. இரு பொருள் தருக. படி. படினா படித்தல், வீட்டின் படி. ஸோ இது ரெண்டும் வந்து ஏற்கனவே பார்த்த கொஸ்டின். படியினுடைய மீனிங். அடுத்து பொறுத்துக. ஈன்று, கொம்பு, கழித்திட, விடுதி. ஈன்று அப்படின்னா தந்து. ஏக்கு 3. கொம்பு அப்படின்னா கிளை, கழித்திட மகிழ்ந்திட, விடுதி தங்குமிடம். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து சொல் பொருள். பருதி, வெற்பு, துயின்று, பயின்று. பருதினா ஏற்கனவே பார்த்தோம், கதிரவன். வெற்புனா மலை, துயின்று அப்படின்னா உறங்கி, பயின்றுனா கற்று. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். சொல் பொருள் பொறுத்துக. அவள், சுவல், பலனம், புறவு. ஓகேவா? அவள் அப்படின்னா பள்ளம். ஏக்கு வந்து 2 ஆப்ஷன். சுவல் அப்படிங்கிறதுக்கு பிடரி, பலனம் அப்படிங்கிறதுக்கு வயல், புறவு அப்படின்னா காடு. ஓகேவா? ஆப்ஷன் சி. ஒரு பொருள் தரும்
பல சொற்கள். வெற்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? மலை. பொறுப்புனாலும் மலை தான், வெற்புனாலும் மலை தான், குன்றுனாலும் மலை தான், சிலம்புனாலும் மலை தான். அடுத்து தலை, இச்சொல்லுக்கு இணையான வேறு சொல். முதன்மை, சிரசு. இது ஏற்கனவே ரிப்பீட்டட் கொஸ்டின். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூரியன், கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு. ஓகேவா? அடுத்து இச்சொல்லின் பொருள். நனந்தலை உலகம். நனந்தலை உலகம் அப்படிங்கிறது அகன்ற உலகம். இது செய்யுள்ள வர்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையினுடைய பொருள் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிக. கடல், பறவை, ஆழி எல்லாமே கடலை குறிக்கக்கூடிய சொற்கள். ஆறுங்கிறது தான் டிஃப்ரெண்டான சொல். ஸோ இதுதான் ஆப்ஷன் டி. ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஐனா தலைவன், கோனா தான் அரசன், ஐனா தலைவன். அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், சேகரம், கெடி கலங்கி, விண்ணம், வாகு. பொறுத்துக. சேகரம் அப்படின்னா கூட்டம். ஓகேவா? சேகரம் கூட்டம். கெடி கலங்கி அப்படின்னா கலங்கினாவே வருந்தி, பிக்கு 4. விண்ணம் அப்படின்னா சேதம். வாகு அப்படின்னா சரியாக, ஓ டிக்கு 3. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ டோட்டலாக வந்து 50 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். தட்ஸ் ஆல் அபவுட் த டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் கொஷின்ஸ் தரேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாமே ஒரு டைம் படிச்சுட்டு இதை ரிவைஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் குரூப் 4 எக்ஸாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. தேங்க்யூ.